வெல்கம் டு சேகுட்டி பிளாக்ஸ். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோ தான் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஒரு 4 பேர் கால் பண்ணி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல போகிறோம். அவங்களோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். 4 பேர் தான் அடிக்க போகிறோம். ரொம்ப நேரம் தான் வீடியோ. அவங்க 4 பேர் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தனுக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவன் வெளியூர் தான். இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லாத, இந்த மாதிரி காரைக்கால் இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கான்டாக்டில் பார்த்தா ஃபர்ஸ்ட்ல உங்க நம்பர் தான் இருந்துச்சு, இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா, உங்களால வர முடியுமா, இல்லைன்னா யாரையாச்சும் வர சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லு. ஓகே, இப்போ என் ஃப்ரெண்டு 100க்கு அடிக்கிறேன். அவன் என்ன சொல்றாங்கிறது பார்ப்போம். வேலையா இருப்பான், அவனை அசிங்கமா கேட்பான். பார்த்தீங்களா? ஹலோ, 100 இல்லையா? சரிம்மா. சரி. அவனுக்கு போன் அடிச்சு அவன் வேலைக்கு போயிட்டு தூங்கிட்டு இருக்கான். நான் தூங்கிட்டேன், பார்க்கல. ஒருத்தர் ரிஜெக்டர் ஆயிட்டாரு, இன்னொருத்தருக்கு அடிக்கும். ஆனா இவன் கொஞ்சம் டேஞ்சர் பீஸ் தான், இருந்தாலும் பாப்போம் என்ன சொல்றான்னு. வாயிலே வெட்ட போறான். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என் ஃப்ரெண்டு ஜேடிக்கு தான் கால் பண்றேன். என்ன சொல்றாங்க அது பார்ப்போம். ஹலோ, ஜேடி இல்லையா? ஓகேக்கா. 2 பேர் ரிஜெக்ட் ஆயிட்டானுங்க. உன ஊர்ல இல்லையா? சரி, இன்னொருத்தங்க அடி. எனக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளுக்கு அடிச்சு சொல்லி பார்ப்போம் என்ன சொல்றேன். அவளால வர முடியாது, இருந்தாலும் அவள் என்ன ரியாக்ட் பண்றாங்க. ஃப்ரெண்டா அக்காவா? ஃப்ரெண்டு, ஆனா நான் அவளை அக்காண்டா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சொல்றாங்க பார்ப்போம். பொண்ணு எடுக்க மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணு கிடைக்கிறப்ப மாதிரி அவசரத்துக்கு யாரும் போட மாட்டாங்க. இவரை நம்பி நான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போன். ஹலோ, இந்த போன் வச்சிருந்தவங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க இங்க காரைக்கால்ல. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல, இங்க பைக்ல வந்திருப்பாங்க போல இருக்கு, கீழே விழுந்திருக்காங்க, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. தண்ணி தெளிச்சு பார்த்தோம், எந்திரிக்கல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். அவங்க நம்பர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு இந்த போன்ல கான்டாக்ட்ல. இந்த நம்பர் தான் இருந்துச்சு, அதனாலதான் அடிச்சேன். இல்ல, காரைக்கால் ஜிஹெச் தான் கூட்டிட்டு போலான்னு இருக்கோம் இப்போ. இல்ல, ஆம்புலன்ஸ் கால் பண்ணிருக்கோம், ஆம்புலன்ஸ் வருது, அதனால கால் பண்ணி யாருக்காச்சும் சொல்லலாம்னு சொல்லி கால் பண்ணிருந்தோம். இல்ல, லைட்டா தலையில அடிச்சிருக்கு, மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்புல. ஆமா, பைக்ல தனியா தான் வந்திருக்காங்க போல இருக்கு. பைக் மட்டும் தான் கிடக்கு, பைக் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. உங்களால வர முடியுமா? கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க வேணா அங்க வந்துருங்க.
இந்த ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. ரெண்டுனா இப்படி இருக்கணும் பாத்தீங்களா? ஒருத்தனுக்கு போடுச்சு, ஆனா வெளியூர்ல இருக்க பக்கத்துல இருந்து அடிக்கிறேன்னா ஃப்ரெண்ட பாருங்க. நீங்க கூட்டு போங்க, நான் வரேங்க. அப்படி கால் பண்ணி அவள்கிட்ட சொல்லிடுவோங்க. அசிங்கமா கேட்பா, எதுல திட்டு வாங்க போறேன், பாத்துக்கலாம். A few moments later. இதுதான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கணும். ஐயோ இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கலாம் எவ்வளவு கஷ்டம். ஹலோ ஹலோ, அப்படி கேக்குதா? அப்படி ஒன்னு சொல்றேன், கோச்சிக்காத. இல்ல இல்ல, இது ஒரு பிராங்க் வீடியோ தான். நீங்க என்ன ரியாக்ட் பண்றேன்னு பாக்கலாம் தான் போன் பண்ணோம். இப்படி ரியாக்ட் பண்ண எதிர்பார்க்க. சரி கோச்சிக்காத. ஒரு பிராங்க் வீடியோக்காக தான் பண்ணோம். எல்லாருக்கும் பசங்களுக்கும் போன் அடிச்சேன், அவனுங்க எல்லாம் பெருசா அது ரியாக்ட் பண்ணல. சரி கோச்சிக்காத, நான் அந்த வீடியோ முடிச்சுட்டு கால் பண்றேன். கோச்சிக்காத. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. நாளைக்கு நான் ஒரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய். இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.